வணக்க மக்களை, டிஆர் அகாடமிலிருந்து இன்னைக்கான வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9வது வார தேர்விற்கான மேக்ஸ் வகுப்பு. அதுல கூட்டு தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, ஏபி மற்றும் ஜிபி சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஸோ இதுல இருந்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய மற்றும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு 20 மாடல் கணக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இதுல ஒரு 13, அதுல ஒரு 7 சொல்லி 20 மாடல் பார்க்க போறோம். 20 மாடலை தாண்டி வேற எதுவும் வராது. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கணக்கை ஒரு இடம் பார்த்தால் மட்டுமே போதுமானது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கணக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூட்டுத்தொடர் வரிசைனா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையானது இந்த வடிவத்துல தான் இருக்கும். எந்த வடிவம்? ஏ மைனஸ் ஏ பிளஸ் டி, ஏ மைனஸ் 2d, ஏ மைனஸ் 3d. ஸோ இப்படிதான் இருக்குமே தவிர ஒரு கூட்டுத்தொடர் வரிசையானது இதுதான் அதோடைய பொது வடிவம். இதுதான் அதோடைய பொது வடிவம், கூட்டுத்தொடர் வரிசையுடைய பொது வடிவம். இப்ப இதுல டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். வித்தியாசம். டி அப்படின்னா டிஃபரன்ஸ், வித்தியாசம். அதே எப்படி சார் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டி கண்டுபிடிப்பதற்கு T2 மைனஸ் T1, T2 மைனஸ் T1. ஸோ ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். இப்போ இதுல ரெண்டாவது உறுப்பு 11, 5 கழிச்சோம்னா 6 டிஃபரன்ஸ். ஸோ இது இப்படி கண்டுபிடிக்கிறோம். அடுத்து இங்க முதல் கேள்வியை பாருங்க. இது தெரிஞ்சால் போதுமானது. ஒவ்வொரு கணக்கையும் நம்ம ஃபார்முலா பார்க்கலாம். இப்போ முதல் கணக்கு 5 பிளஸ் 11 பிளஸ் 17 எக்ஸெட்ரா பிளஸ் 95 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகள் உள்ளன? எத்தனை உறுப்புகள் உள்ளன? இதில் நம்ம ஒரு 3 ஃபார்முலா பார்க்க போறோம். இந்த 3 ஃபார்முலா வச்சு கூட்டுத்தொடர் வரிசையை முடிச்சிடலாம். எத்தனை உறுப்புகள் கேள்வியில வந்துச்சு அப்படின்னா அதற்கு ஃபார்முலா எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1. ஸோ எத்தனை உறுப்புகள் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன? எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் by d plus 1. so l அப்படின்னா லாஸ்ட் நம்பர், கடைசி எண். a அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். d அப்படின்னா டிஃபரன்ஸ், வித்தியாசம். டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? T2 மைனஸ் T1. ஓகே, உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. இப்ப சப்ஸ்டிட் பண்ணலாம். இதுல பாருங்க, இதுதான் கொடுத்துருக்காங்க கணக்குல. இதுதான் கணக்குல கொடுத்துருக்காங்க, எழுதிக்கோங்க. இதுதான் கணக்குல கொடுத்துருக்காங்க. இப்ப நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். எல் மைனஸ் ஏ டி பிளஸ் 1. ஓகேவா? எல் என்ன? லாஸ்ட் நம்பர், ஸோ 95. ஏ என்ன? ஃபர்ஸ்ட் நம்பர், அப்ப 5. டி என்ன? T2 மைனஸ் T1, அப்ப T2 என்ன? 11. T1 என்ன? 5. ரெண்டையும் கழிச்சா 6. அப்ப டிஃபரன்ஸ் 6 பிளஸ் 1. இப்ப இதை கழிச்சா 90 by 6 plus 1. சரிங்களா? இது கேன்சல் பண்ணலாமா? 90 by 6 plus 1 எப்படி கேன்சல் பண்ணலாம்? 2, 30, 15. ஸோ அப்ப 16. ஸோ எத்தனை உறுப்புகள் இருக்கு? 16 உறுப்புகள் இருக்கு. ஸோ அவ்வளவுதான். புரிஞ்சுக்கலாம்? ஸோ சிம்பிளா போடலாம். ஸோ 16 உறுப்புகள் மொத்தம் இருக்கு. ஸோ இப்ப எத்தனை உறுப்புகள் வந்தா L மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1. இது ஒரு டைப். இது ஒரு ஃபர்ஸ்ட் டைப். என்ன? இது முதல் டைப். எத்தனை உறுப்புகள் கேட்டா இப்ப போட்டுடலாங்களா? அடுத்து ரெண்டாவது டைப் பாருங்க, டைப் 2. 5 பிளஸ் 11 பிளஸ் 17 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 16வது உறுப்பு என்ன? இங்கே எத்தனை உறுப்புகள் கேட்டாங்க? இந்த ஃபார்முலா. ஸோ 11வது உறுப்பு, 10வது உறுப்பு, 7வது உறுப்பு, இப்படி பர்டிகுலரா ஏதாவது ஒண்ணு கொடுத்து அதோடைய உறுப்பு என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா அதற்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. Tn equal to a plus n minus 1 into d. Tn equal to a plus n minus 1 into d. a plus n minus 1 into d. as usual d na difference. T2 minus T1. T2 என்ன? 11 minus 5 போக 6, டிஃபரன்ஸ் 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த டி என்ன இருக்கு இல்லையா, இதைத்தான் 16வது உறுப்புன்னு சொல்றாங்க. அப்ப T16 equal to ஏ எவ்வளோ? ஏ முதல் எண் 5 பிளஸ் என். என் என்ன சார் அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்களே எத்தனையாவது உறுப்பு? 16வது உறுப்பு கொடுத்துருக்காங்களா? அப்ப இதுதான் என். அப்ப 16 மைனஸ் 1 இன்ட்டு டி தெரியும் 6. அவ்வளவுதாங்க. 5 15 இட்டு 6 15 இட்டு 6, அப்ப 5
பிளஸ் 30க்கு 3 9 95. ஸோ T16 என்பது என்ன? 95வது. T16 எத்தனையாவது உறுப்புன்னு கேட்கறாங்க? 95வது உறுப்பு. ஸோ இங்க பார்த்தது ரெண்டு வேற வேற மாடல், வேற வேற டைப்ஸ். ஃபர்ஸ்ட் டைப்ல எத்தனை உறுப்புகள் கேட்டா இது. ரெண்டாவது டைப்ல 16வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இது. ஸோ புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் பேசிக் ஸ்ட்ராங்கா இருந்தால்தான் நம்ம அடுத்தடுத்து டிஃபரன்ஸான மெத்தட்ஸை பார்க்க முடியும். நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. புரியலனாலும் மறுபடியும் ஒரு முறை இதை பாருங்க, புரியும். மூன்றாவது கணக்கு பார்க்கலாம். மூன்றாவது டைப் என்ன? அது ரொம்ப முக்கியமான ஒரு டைப். 5 + 11 + 17 + எக்ஸெட்ரா + 95 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் கூடுதல். ஸோ இந்த மாதிரி கூடுதல்ன்ற வார்த்தை வந்துட்டாலே கூட்டுத்தொடர் வரிசையில இந்த ஃபார்முலா ஞாபகத்துல வரணும். எத்தனை அப்படின்னா L-A/D + 1. எத்தனையாவது 16வது உறுப்பு எத்தனையாவது உறுப்புன்னு பர்டிகுலரா கேட்டாங்க அப்படின்னா Tn = A + n - 1 × D. இது என்ன அப்படின்னா உறுப்புகளின் கூடுதல் காண்கன்னு வந்துட்டாலே, கூடுதல் வந்துட்டாலே இந்த ஃபார்முலா Sn = n/2 2a + n - 1 × D என்பதுதான் இதற்கான ஃபார்முலா. மனப்பாடம் பண்ணிக்கிங்க. இந்த 3 ஃபார்முலாஸ் தான் கணக்கு தீர்மானிக்க போறோம். ஸோ இப்போ இந்த 3 ஃபார்முலால இந்த கூடுதல் வந்துட்டாலே இந்த இதை நீங்க போட்டணும். இது ஒரு மெத்தட், ஷார்ட்கட். நிறைய பேர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது கேட்பாங்க. கூடுதல் வந்துட்டாலே இந்த ஃபார்முலா தான். Sn = n/2 2a + n - 1 × D. சரி, இப்ப போன கணக்குல மாதிரி நம்ம நேரம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இங்க என்ன அப்படின்னு சொல்லி ஒண்ணு வருது. என்ன எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்மளுக்கு தெரியும். எத்தனை உறுப்புகளுக்கு என்ன ஃபார்முலா? n = a - L-A/D + 1. இதுதான் உறுப்புகள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். n = L-A/D + 1. இப்ப நம்மளுக்கு இங்க n கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இதை கண்டுபிடிக்கிறோம். இப்ப கண்டுபிடிங்க. L எத்தனை? 95. 95. முதல் உறுப்பு 5. 2க்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 6 + 1. 90/6 + 1. கேன்சல் பண்ணா 2 3 15. 15 + 1 என்ன? 16. ஸோ அப்போ n = 16 கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து என்ன? நம்மளுக்கு எல்லா டேட்டாவும் கிடைச்சிருச்சு. இப்போ போய் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ n தான் 16. 16 = 16/2 × 2a எவ்வளோ? 5 பிளஸ் n எவ்வளோ? 16 - 1 × D எவ்வளோ? 6. ஸோ முடிஞ்சுங்க. கேன்சல் பண்ணா 8 10 + 15 × 6. 15 கழிச்சா 6. அப்ப 8 × 10 + பெருக்குனா 30க்கு 3 90ன்னு வரும். ஸோ 15 × 6 + 3 90 தான். ஸோ அப்போ கூட்டுனா 8, இதை கூட்டுனா 100. அப்ப 800 என்பதுதான் S16. S16 என்பது என்ன? 800. புரிஞ்சுங்களா? அவ்வளவுதாங்க, ரொம்ப எளிமை. இந்த மாதிரி கணக்கு கூடுதல் வந்துட்டாலே Sn = n/2 a + n 2a + n - 1 × D. இந்த இதை போடுறீங்க. நம்மளுக்கு n இங்க கொடுக்கல, எங்கேயுமே n கொடுக்கல. ஸோ n கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியும் L-A/D + 1. ஸோ அது அந்த ஃபார்முலா படி n கண்டுபிடிச்சிட்டு as usual சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்றோம். அவ்வளவுதான். நாலாவது கணக்கு பாருங்க. 125 120 115 110 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் பொது வித்தியாசம் மற்றும் 15வது உறுப்பு நம்மளுக்கு தெரியும். 15வது உறுப்பு கேட்கிறாங்க. D பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் அப்படிங்கிறது D = T2 - T1. அப்ப T2 என்ன? 120 - 125. அப்ப -5. D என்பது -5 கண்டுபிடிச்சு. அடுத்து 15வது உறுப்பு. அப்ப நம்மளுக்கு தெரியும் A + n - 1 × D. இதுதான் ஃபார்முலா. ஸோ 15வது உறுப்புனால இந்த எண்ணுக்கு பதில் அங்க போடுறோம். A எத்தனை? 125 பிளஸ் n எவ்வளோ? 15. 15 தானே? -1 × -5. ஸோ அப்போ 125 பிளஸ் 14 × -5. அப்போ 125 மைனஸ், ஏன்னா 16 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 20க்கு 2 70.
ஸோ அப்போ 125ல் 70 போச்சு அப்படின்னா 55. ஆமா 55. அப்போ 215 என்பது என்ன? T15 15வது உறுப்பு 55. பொது வித்தியாசம் -5. ஸோ இது ஒரு டைப் 4. ஸோ அப்போ 4 டைப் பார்த்துருக்கோம். முதல் டைப்ல எத்தனை உறுப்புகள் கேட்டால் 1 ஃபார்முலாவும், எத்தனையாவது உறுப்பு, இந்த உறுப்பு எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டால் அதுக்கு 1ம், உறுப்புகளின் கூடுதல் கேட்டா இதுவும், பொது வித்தியாசம் மற்றும் உறுப்பு கேட்டா எப்படிங்கிறத 4 டைப் பார்த்துருக்கோம். இந்த 4 டைப் ரொம்ப முக்கியம். டைப் பாருங்க, 24, 23 1/4, 22 கலப்பு பின்னமா கொடுத்துருக்காங்க என்ற கூட்டுத்தொடர். 3வது 3 என்பது எத்தனையாவது உறுப்பு? சோ எத்தனையாவது உறுப்பு 3 என்பது எத்தனையாவது உறுப்புனா என்ன ஃபார்முலா? Tn = a + n - 1 × d. ஸோ இதுதான் ஃபார்முலா. இங்க பூரா கலப்பு பின்னமா இருக்கு, அதை பின்னமா மாத்திரம். 92 + 1 93/4. ஸோ 93/4. அடுத்து பாருங்க 2 89/4. அடுத்து 84 87/4. ஸோ பெருக்கிக்கிறோம், அதுக்கடுத்து அந்த பின்னமாக மாத்துறோம். ஸோ பின்னமாக மாத்துறோம், பெருக்கிக்கிட்டு பின்னமாக மாத்துறோம். இப்ப இதுக்கு நம்ம போடணும், அப்ப டி தெரியணும். டி கண்டுபிடிக்க தெரியும். T2 - T1. T2 என்ன? 93/4 மைனஸ் T1 என்ன? 24. அப்ப இதை இங்க வச்சு பெருக்கிறப்ப 93 - 6 1 96/4. அப்ப -3/4 என்பதுதான் டி. -3/4 என்பதுதான் டி. சரிங்களா? இப்போ -3/4 டின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்மளுக்கு தெரியும் ஏ இந்த இருக்கு, எண்ணு, இந்த எண்ணு தான் 3 என்பதுதான் எத்தனையாவது உறுப்பு? அப்ப 3 தான், Tn தான் 3. அப்போ 3 = ஏ எத்தனை? 24 பிளஸ் என்ன தான் கேட்குறாங்க. ஸோ அது அப்படியே தான் இருக்கும். -1. டி தெரியும், -3/4. இப்போ என்ன சார் பண்ணலாம்? இதை இங்கிட்டு கொண்டு வந்துட்டு இதை அங்கிட்டு கொண்டு போகலாமா? இதை ஃபுல்லாக இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா n - 1 × 3 - 4 அப்படின்றப்ப இது எங்கிட்டு போறப்ப 21 ஆகுமா? சரிங்களா? இப்போ n - 1 × 21, இது தலைகீழியா போகும், இங்கிட்டு போறப்ப தலைகீழியா போகும். அப்ப 4/3 வரும். இப்ப கேன்சல் பண்ணா 7 7 நாங்க 28. இப்ப n - 1 = 28 அப்படின்னா n = இந்த பிளஸ் மைனஸ் அங்கிட்டு போறப்ப பிளஸ் ஆகும், 29. ஸோ n என்பது எத்தனையாவது உறுப்பு? 29வது உறுப்பு. புரிஞ்சுங்களா? இது ஒரு மாடல். சுத்தி வளர்த்தும் கேட்பாங்க, நம்மளுக்கு போட தெரியணும். இது டைப் 5. அடுத்து 6வது மாடல். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 10வது 18வது உறுப்பு முறையே 41 மற்றும் 73 எனில் 27வது உறுப்பு கேட்க. சார் இது என்ன சார் புதுசா இருக்கு? இது ஒரு மாடல், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படி போடணும் சார்? இந்த ஏவும் கொடுக்கல, லாஸ்ட் நம்பர் கொடுக்கல, டியும் கொடுக்கல, எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு மெத்தட் என்ன அப்படின்னா, அதாவது 10வது உறுப்பு தான் 41, 18வது 71. அதாவது T18 தான் 73, T10 எவ்வளவா? 41. இப்படி இருக்க கணக்குக்கு டிஃபரன்ட் கண்டுபிடிக்கணும். இதற்கு டிஃபரன்ட் டி கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு? 8. இதுக்கு டிஃபரன்ட் எவ்வளவு இருக்கு? 32. அப்ப டி = 4. கேன்சல் பண்ணா 8 32. டி இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப ஏ வேணும். 27வது உறுப்புக்கான ஃபார்முலா தெரியும். என்னது? Tn = a + n - 1 × d. இதுதான் இது. டி கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஏ வேணும். ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு இந்த சமன்பாடை இல்லை இந்த சமன்பாடை எடுத்துட்டு அதுல போய் சப்ஸ்டியூட் பண்ணோம். நான் அந்த ஃபர்ஸ்ட் சமன்பாடை எடுத்துக்கிறேன். T10ல போய் சப்ஸ்டியூட் பண்றேன். T10ல சப்ஸ்டியூட் பண்ணா a + n - 1 × d. இதுதான் ஃபார்முலா. ஏ தேவை, அப்படியே இருக்கட்டும். என்ன? இதற்குரிய 10வது உறுப்பு தானே என்ன? அப்ப 10 - 1 9 × 4. ஸோ டீக்குரிய மதிப்பு என்ன? 41. ஸோ 41. சரிங்களா? 10வது உறுப்பு தான் 41. அடுத்து அப்ப 41 a + 36. ஸோ இந்த இது அங்கிட்டு போறப்ப ஏ எவ்வளவு வரும்? 36ல 41 போச்சு அப்படின்னா
மைனஸ் 5. ஸோ 5ன்னு வருமா? ஸோ 5 இது எங்கிட்ட எடுத்து வரப்ப ஏசி ஈக்குவல் 5. இப்ப டியும் கண்டுபிடிச்சிட்டோம், ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன சார் சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஆன்சர். இப்ப 27வது உறுப்பு தானே கேட்கிறாங்க. அப்ப T27 இஸ் ஈக்குவல் டு ஏ எத்தனை 5, என்ன எவ்வளோ 27 மைனஸ் 1 26, டி எவ்வளோ 4. ஸோ அவ்வளோதான். 5 பிளஸ் இருக்குன்னா 4 24க்கு 2 8 10 108 109. ஸோ T27 என்பது எத்தனை 109வது உறுப்பு. ஸோ புரிஞ்சுக்கலாம், சிம்பிள். ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான். 10வது உறுப்பு 41, 18வது உறுப்பு 73 எனில் 27வது உறுப்பு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2 கொடுத்துக்கிறத எழுதிருங்க. டிக்கு இதுக்கு டிஃபரன்ஸ், இதுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு டி கண்டுபிடிச்சிட்டு இந்த டியை தூக்கிட்டு போய் ஏதாவது ஒண்ணுல ஃபர்ஸ்ட்லயோ செகண்ட்லயோ, நம்ம ஃபர்ஸ்ட்ல போட்டிருக்கோம், ஃபர்ஸ்ட்ல போடுறப்ப ஏ கண்டுபிடிச்சிடலாம். 2 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா போய் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 4 மற்றும் 5 மற்றும் 6 ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக், ரொம்ப இம்பார்ட்டன்டான பலமுறை ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். 7வது கணக்கு பாருங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 9வது உறுப்பு 0 எனில் 19வது உறுப்பிற்கும் 29வது உறுப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன சார் வித்தியாசமா இருக்கு? இதை எப்படி சார் போடணும் அப்படின்னா, ஒரு கூட்டு தொடர்ச்சியில் 9வது உறுப்பு 0, 19வது உறுப்பிற்கும் 29வது உறுப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பு கேட்கிறாங்க. சரி, இப்ப இந்த T19 எப்படி பிரிக்கலாம்? 9க்கு நம்மளுக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க 0ன்னு. அப்ப T9 ரெண்டையும் கூட்டினா 18, பேலன்ஸ் T1 இருக்கு. இப்படி பிரிக்கலாமா? இப்ப சப்ஸ்டியூட் பண்ணுங்க. T9ஓட மதிப்பு 0 பிளஸ் T1. அப்ப T19 வந்து T1. சரி, T29 பாருங்க. T29 தானே கேட்கிறாங்க. T29 பாருங்க. T19 பிளஸ் T9 பிளஸ் 1 பிடிக்கலாமா? கூட்டி பாருங்க. 28 பிளஸ் 1 29 வருது. அப்ப T1 தானே T19ஓட மதிப்பு பிளஸ் T1. சரி, ரைட். இப்ப T9ஓட மதிப்பு 0, T1. அப்ப ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 2T1. ஸோ அப்ப T29 மதிப்பு என்ன 2T1 என்பதுதான் சரியானது. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த உறுப்புக்கும் இந்த உறுப்புக்கும் இடையே உள்ள தொடர்பை காண்க அப்படின்னு கேட்டாலும் போட தெரியணும். ஒரு மதிப்பு கிடைக்கும், அந்த மதிப்பை வச்சு நம்ம தான் பிரிக்கணும். ஸோ இங்க 9 இருக்கிறதுனால 9 வச்சு பிரிக்கணும், இங்க 8 இருக்குன்னா 8 வச்சு பிரிக்கணும். ஸோ நம்ம தான் பிரிக்கணும், என்ன மதிப்பு வருதோ அதை வச்சு பிரிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று, ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க. இதுவும் கேட்பாங்க. சிம்பிள் தான். ABCLM என்பதன் கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் A-4B பிளஸ் 6C மைனஸ் 41 பிளஸ் M காண்க. என்ன சார் எதுவுமே இல்லை, இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதெல்லாம் எல்லாத்துக்கும் நீங்க ஒரு வேல்யூ கொடுங்கன்னா ஏவை 1ன்னும், B-ய 2ன்னும், C-ய 3ன்னும், L-ல 4ன்னும், M 5ன்னு எடுத்துக்கிறேன். இப்ப இந்த மதிப்பு தெரியுமா? இதை போய் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் 7ல 1. இப்போ 1 மைனஸ் 4 இன்ட்டு 2 பிளஸ் 6, C-யோட மதிப்பு 3 மைனஸ் L இன்ட்டு 4 பிளஸ் M எவ்வளோ 5, L 5. இப்ப பாருங்க 1 8 18 16 பிளஸ் 5. இப்ப கூட்டி பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளஸ் கூட்டுங்க. 18 8 24, சாரி 18 23 24. இந்த பாருங்க பிளஸ், இதெல்லாம் பிளஸ் 19 24. ஸோ 24 மைனஸ் 24, இதையும் கூட்டினா 24 மைனஸ், அப்போ 0 என்பதுதான் இதற்கு விடை. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டாலும் போட தெரியணும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா எது வருதோ ஒரு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. சீக்வல்ட்டுக்கு அங்கிட்டு இதுதான். ஸோ அதை வச்சு நம்ம பிரிச்சு போடணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒண்ணுதான் இல்லை, நீங்க எந்த மதிப்பெண் பார்த்துக்கீங்க. A 10ன்னு போடுங்க, B 9ன்னு எடுங்க, எப்படி வேணுமா நீங்க ஒரு மதிப்பு எடுத்து போட்டால் இதுதான் ஆன்சர் வரும் 0. ஓகேவா? 9வது கணக்கு ரொம்ப முக்கியமான கணக்கு, ப்ரீவியஸ் இயர்ல பல முறை கேட்கப்பட்ட ஒரு கணக்கு. ஒரு தாய் தன்னிடம் உள்ள
207 ரூபாயை கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் 3 பாகங்களாக பிரித்து தர விரும்பினால் அவற்றின் இரு சிறு தொகையின் பெருக்கல் பலன் வந்து 4623 ஒவ்வொரு குழந்தையும் பெரும் தொகை என்ன? அதாவது ஒரு தாய் தன்னிடம் 207 ரூபாய் வச்சிருக்காங்க, அதை 3 பாகங்களாக பிரிச்சு தராங்க. 3 பாகம் கொடுக்கல சார், எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி நம்ம கணக்கு ஸ்டார்ட் பண்றதே ஒரு வரிசை சொல்லியிருப்பேன். கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வடிவம் a மைனஸ் டி, a அடுத்து a பிளஸ் டி. இப்படி போகும்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? இதுதான் கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவம் வரிசை. இதுல இருந்து நான் ஒரு 3 உறுப்பு எடுக்கிறேன். நான் இந்த 3 உறுப்பை எடுத்துக்கிறேன். நீங்க எந்த 3 உறுப்புன்னு எடுத்துக்கலாம். நான் இந்த 3 உறுப்பு எடுக்கிறேன். a மைனஸ் டி பிளஸ் a பிளஸ் a பிளஸ் டி சீக்வல் டு 3 உறுப்புகளை 207 ரூபா தானே, 207. சரிங்களா? இப்ப இந்த மைனஸ் டி இந்த பிளஸ் டி கேன்சல் ஆயிடும். அப்போ 3a இஸ் ஈக்குவல் டு 207 அப்படின்னா a எவ்வளோ? ஸோ 6 3 18, பாக்கி 2 9. ஸோ 9 27. அப்போ a இஸ் ஈக்குவல் டு 69 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பாருங்க, இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இரு சிறிய பெருக்கு தொகை. ஸோ இந்த 3 எடுத்திருக்கோம். இது எது சின்னது? a ஒண்ணு சின்னது, அப்புறம் a மைனஸ் டி சின்னது. a பிளஸ் டி கம்பேர் பண்றப்ப பெருசு. ஸோ அப்ப இது ரெண்டுடைய பெருக்கு தொகை தான் a இன்ட்டு a மைனஸ் டி உடைய பெருக்கு தொகை தான் 4623. நம்மளுக்கு a தெரியும் 69. 69 மைனஸ் டி சீக்வல் டு 4063. இந்த 69 டியை மட்டும் கிட்ட வச்சுட்டு இந்த பெருக்கல் அங்கிட்டு போறப்ப வகுத்தலாகும். அப்ப 69. அப்ப 69 மைனஸ் டி இதை அடிச்சு கொடுத்தோம்னா 67 வருமா? அடிச்சு கொடுத்தா 67. ஸோ அப்ப 67 டி இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் அங்கிட்டு போறப்ப மைனஸ் ஆகும். அப்போ -2 மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 2. இப்ப ஏவும் கண்டுபிடிச்சோம், டி கண்டுபிடிச்சோம். அடுத்த கேள்வியில பாருங்க, ஒவ்வொரு குழந்தையும் பெரும் தொகை. ஸோ அப்ப இந்த 3க்கும் தனித்தனியா போட போறோம். ஃபர்ஸ்ட் குழந்தை என்ன? a மைனஸ் டி. அப்ப போட்டா a எத்தனை? 69 மைனஸ் 2 அப்படின்னா 67. ஸோ அப்ப முதல் குழந்தை 67 ரூபாய். ரெண்டாவது குழந்தை என்ன? a மட்டும் அப்படின்னா 69 முடிஞ்சு. மூன்றாவது குழந்தை a பிளஸ் டி. அப்ப 69 பிளஸ் 2 எவ்வளோ? 71. 69 3 கூட்டு பாருங்க. 9 10 7 1 12 10 13 20. கரெக்டா? 207 ரூபா வருதா? அப்ப சரி. அப்ப 3 குழந்தைகளும் இந்த மாதிரியாக பங்கை பிரிக்கும். இது பொது வடிவம். இந்த பொது வடிவத்திலிருந்து நான் 3 எடுத்திருக்கேன். 3 பேர்னால 3. நீங்க எதை வேணுமா எடுத்துக்கலாம். நீங்க இதை கூட எடுக்கலாம். எதை எடுத்தாலும் இதுதான் வரும். ஸோ புரிஞ்சா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர்ல பல முறை கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். அடுத்து பாருங்க, 10வது கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். ஒரு பூந்தோட்டத்தில் உள்ள முதல் வரிசையில் 23 ரோஜா செடிகளும் இரண்டாவது வரிசையில் 21 செடிகளும் உள்ளன. இவ்வாறு ஒரு தொடர் வரிசையில் இருந்தால் கடைசி வரிசையில் 5 ரோஜா செடிகள் உள்ளன எனில் வரிசைகளின் எண்ணிக்கை என்ன கேட்கிறாங்க. என்ன கேட்டாலே l மைனஸ் a பை டி பிளஸ் 1 இதான் ஃபார்முலா. சரி, எண்ணு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பூந்தோட்டம் முதல் வரிசை, அப்ப a கொடுத்துட்டாங்க 23. d பாருங்க, இரண்டாவது வரிசை 21 மைனஸ் 23. ஸோ டி அப்படின்னா என்ன? T2 மைனஸ் T1. அப்ப டி இஸ் ஈக்குவல் டு -2. டி வந்து -2 கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, அடுத்து கடைசி வரிசையில் உள்ள ரோஜா செடிகள் 5. அதான லாஸ்ட். அப்ப எல்லாமே கிடைச்சிருச்சுங்க. இப்ப போட வேண்டியதான். 5 மைனஸ் 23 பை -2 பிளஸ் 1 மைனஸ் 18 மைனஸ் 2 பிளஸ் 1 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். 9 பிளஸ் 1 10. ஸோ 5 செடிகள் உள்ள எண்ணில் வரிசைகளின் எண்ணிக்கை எத்தனை? 10 வரிசைகள். அவ்வளவுதான். ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு மாடல். ஸோ 10 மாடல் பார்த்திருக்கோம் கூட்டுத்தொடர் வரிசையில, இன்னமும் பார்க்கலாம். ஸோ இந்த 10 மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கணக்கு, ஒரு சினிமா அரங்கில் முதல் வரிசையில் 20 இருக்கைகள் உள்ளவாறு மொத்தம் 30 வரிசைகள் உள்ளன. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் முதல் வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன எனில் கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும்? ஸோ எத்தனை அப்படின்னு பார்த்த உடனே n இஸ் ஈக்குவல் டு l மைனஸ் a பை டி பிளஸ் 1 போட்டக்கூடாது. இங்க கேள்வியில n கொடுத்துட்டாங்க. அப்ப இங்க கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப n 30 வரிசையா மொத்தம். அப்ப a எத்தனை அப்படின்னா முதல் வரிசை 20, மொத்தம் எவ்வளவு அப்படின்னா 30.
ஸோ ஒவ்வொரு வரிசைக்கும் 2 இருக்கைகள் கூடுதல், அப்ப 2 டிஃபரன்ஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா n is equal to a plus n minus 1 into t. அதானே கேட்குறாங்க. ஏ எத்தனை 20, 30 மைனஸ் 1 2, அப்ப 20 பிளஸ் 29 இன்ட்டு 2 58, 29 இன்ட்டு 2 58. ஸோ ரெண்டையும் கூட்டினோம்னா 78. அப்ப டி என்ன எவ்வளோ 78 இருக்கைகள் இருக்கும். அவ்வளவுதான். ஸோ இது ஒரு மாடல். ஏன்னா நிறைய பேர் எத்தனைன்னு பார்த்த உடனே இந்த எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1 இந்த இதில் போட்டுருவீங்க. அப்படி போடக்கூடாது. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கொடுத்ததுனால இதுல போடணும். அடுத்து 12வது பாருங்க. 4 7 10 118 என்ற முடிவுறு கூட்டுத்தொடரின் நடு உறுப்பு என்ன? ஸோ நடு உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய தெரியும். எல் மைனஸ் ஏ எல் பிளஸ் ஏ பை 2 இதுதான் ஃபார்முலா. கடைசி உறுப்பையும் முதல் உறுப்பை கூட்டி 2ஆல பெருக்கிட்டோம், 2ஆல வகுத்துட்டோம் அப்படின்னா ஆன்சர். கடைசி உறுப்பு என்ன 118, முதல் உறுப்பு 4, ரெண்டையும் கூட்டினா 122 பை 2 61. ஸோ நடு உறுப்பு எத்தனை 61ஆக இருக்கும் நடு உறுப்பு. அவ்வளவுதாங்க. ஸோ 12 கணக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப முக்கியம். 13வது கணக்கு கூட்டுத்தொடர் வரிசையில கடைசி கணக்கு 13. இந்த மாதிரி டைப் நிறைய பரிசீலிக்கிறாங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 5 உறுப்பில் 5 தடவையானது 8வது உறுப்பின் 8 தடவைக்கு சமமாக இருப்பின் 13வது உறுப்பு என்ன? அதாவது 5வது உறுப்பு 5 தடவையும் 8வது உறுப்பு 8 தடவைக்கு சமம். அப்ப எம்மின் உறுப்பு எம் தடவையும் எண்ணின் உறுப்பு n தடவையும் சமம் எனில் ஆன்சர் இஸ் 0. இதுதான் ஆன்சர். இதுதான் நீங்க 0 போட்டுடலாம். எண் 5 தடவையானது 8 தடவையானது சமமாக வந்துட்டாலே அங்க 0 அப்படின்னு தான் ஆன்சர். அடுத்து 14வது கணக்கு பெருக்கு தொடர் வரிசை. இதுல இருந்து பெருக்கு தொடர் வரிசை பார்க்க போறோம். பெருக்கு தொடர் வரிசையில ஒரு 7 கணக்கு பார்க்கலாம். முதல் கணக்கு பாருங்க. 3 6 12 24 என்ற பெருக்கு தொடர் வரிசையில் 10வது உறுப்பு காண்க. பெருக்கு தொடர் வரிசையுடைய பொது வடிவம் என்ன அப்படின்னா a இன்ட்டு ஏஆர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஏ கியூப் இப்படி போயிட்டே இருக்கும். இது பொது வடிவம். இதுல டி பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா T2 by T1. அங்க பார்த்திருப்போம் T2 மைனஸ் T1, இங்க T2 by T1. அடுத்து 10வது உறுப்பு. ஸோ இந்த மாதிரி 10வது உறுப்பு 8வது உறுப்பு பார்த்திருப்போம் இல்லையா? அப்படி வந்தா Tn is equal to a இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1. இதுதான் ஃபார்முலா. Tn is equal to a இன்ட்டு ஆர் n மைனஸ் 1. சரிங்களா? இப்ப நம்மளுக்கு தெரியும் ஏனா என்ன, அதே தான். முதல் உறுப்பு 3. டி எப்படி கண்டுபிடிக்கணும்? T2 by T1. T2 என்ன 6, T1 என்ன 3. அப்ப டி எவ்வளவு 2. சரி, அதற்கடுத்து என்ன கேட்கறாங்க 10வது உறுப்பு. சார் தெரியும் 10 கொடுத்துருக்காங்க. அப்ப T10 is equal to 3 இன்ட்டு ஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆர் தான் கேட்கிறாங்க. உறுப்பை காண்க. ஆர் இருக்கட்டும். பத்து மைனஸ் 1. சாரி, ஆறு தான் இங்க. இது டி தான் 6. அப்ப 2. அப்ப T10 is equal to 3 இன்ட்டு 2 9. ஸோ இதெல்லாம் பெருக்கணும் அப்படின்னா 1536. ஸோ T10 அவ்வளவுதான். ஸோ புரிஞ்சா? ஸோ பெருக்கு தொடர் வரிசையில முதல் கணக்கு பார்த்துருக்கோம். 10வது உறுப்பு 20வது உறுப்பு 8வது உறுப்பு இந்த மாதிரி கேட்டா Tn is equal to a இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1. இதுதான் ஃபார்முலா. 3 6 12 என்ற பெருக்கு தொடர் வரிசையில் 8 உறுப்புகளின் கூடுதல். அங்கேயும் பார்த்திருப்போம் கூடுதல் அப்படின்னா Sn, இங்கேயும் Sn. இதற்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா Sn is equal to a இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 இன்ட்டு பை ஆர் மைனஸ் 1. இதுதான். ஏ தெரியும், முதல் உறுப்பு 3, 6 தான் டிஃபரன்ஸ் T2 by T1. அப்ப 6 by 3 2. அப்ப டி வந்து 6 வந்து 2. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க 8 உறுப்புகளின் கூடுதல் கேட்கிறாங்க. அவ்வளவுதாங்க, கண்டுபிடிக்கலாம். S8 தான் 3, 6 தானே 2 பவர் 8 மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் ஆர் எவ்வளோ 2 பை மைனஸ் 1. அப்போ 3 இன்ட்டு
2 பவர் 7 2 பவர் 7 சாரி -1 இப்படிதான் பார்த்தணும். நானுமே கொஞ்சம் 2 பவர் 6 எவ்வளோ 256. 256ல 255 போச்சுன்னா சாரி 256ல 1 போச்சுன்னா 255. ஸோ இப்போ பெருக்கலாம். கீழே -1 தான் தேவையில்லை. ஸோ அப்போ 255 × 3 15க்கு 1 16 1 7. ஸோ 765 தான் S8. ஸோ புரிஞ்சா? சிம்பிள். ஃபார்முலா தெரிஞ்சா போட்டுடலாம். அடுத்த 16வது கணக்கு பாருங்க. ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் 8வது உறுப்பு 768 எனில் பொது விகிதம் 2 எனில் அதன் 10வது உறுப்பு என்ன? சார் என்ன சார் இப்படி வந்திருக்கு, இது எப்படி சார் போடணும்? இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா சிம்பிள். நம்ம பொது நம்மளுடைய பெருக்கு தொடர் வரிசையுடைய பொது விகிதம் தெரியும். AR ஸ்கொயர் AQ இப்படித்தானே போயிட்டு இருக்கோம். இங்கே நம்மளுக்கு 8வது உறுப்பு கொடுத்துட்டாங்க, அடுத்து பொது விகிதம் கொடுத்துட்டாங்க. அப்ப இது ரெண்டையும் பெருக்குன்னா 9வது. அப்ப T9 எத்தனை? 768 × 2 பெருக்குன்னா 6 1 7 13 1 இது 14 14 15. ஸோ 1536 என்பது T9. நம்மளை கேட்டுக்கு T10. அப்ப இதை 2 தடவை புது வித்தியாசத்தால பெருக்கணும்னா ஆன்சர். இப்போ T10 = 1536 × 2 12க்கு 1 7 10க்கு 1 3. ஸோ 3072 என்பதுதான் இதற்கு விடை. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா பொது வித்தியாசமே 6 பெருக்கிக்கிட்டே போகும். ஆமாவா? ஏவோட 6 பெருக்கிட்டே தானே போறோம். 6 தானே D. ஸோ அப்போ இங்க பெருக்கிக்கிட்டே போறோம். ஃபர்ஸ்ட் 9 கண்டுபிடிக்கிறோம், 10 கண்டுபிடிக்கிறோம். 11 வேணுமா? இதுல இருந்து 2. 12 வேணுமா? 11ல இருந்து 2. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டே போனோம். எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பின்வரும் முடிவிலி தொடர். முடிவிலின்னு வந்துட்டாலே அது பெருக்கு தொடர்னு கண்டுபிடிச்சோம். முடிவுறு அப்படின்னு வந்தா அது கூட்டுத்தொடர். ஸோ முடிவிலி தொடரின் கூடுதல் காண்க. இதற்கு ஃபார்முலா A/1 - R. A தெரியும் 108. 1/R எவ்வளோ? R கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியும் T2/T1. அப்ப 36/108 கேன்சல் பண்ணா 12 3 1 6 3. ஸோ அப்போ 1/3. அப்ப இதுல சப்ஸ்டியூட் பண்ணா 108 1/3. அப்ப இதை வச்சு பெருக்கிறப்ப 108 பெருக்கிறப்ப 2/3 வருமா? சரி, இது இங்கிட்டு போறப்ப மேல போறப்ப 3/2 மாறும். கேன்சல் பண்ணா 5 4. 54 × 3 12க்கு 1 162. 162 என்பதுதான் இதற்கு முடிவிலியோட கூடுதல். அடுத்து பாருங்க 18வது கணக்க. இந்த தொடரில் 1 2 3 4 8 இந்த தொடரில் 1024 என்ற உறுப்பு எத்தனையாவது உறுப்பு? ஃபார்முலா தெரியும். Tn = A × R⁻n - 1. ஸோ A தெரியும். A எத்தனை? 1. R கண்டுபிடிக்க தெரியும் T2 - T1. அப்போ 1. என்னதான் கேட்கிறாங்க. இதோட மதிப்பு தான் இதுவும். அப்ப 1024 தான் 1 × 1⁻n - 1. சரிங்களா? அப்ப 1024 = T2/T1. அப்ப R = 2. அப்ப என்ன வரும்? T⁻n × T⁻−1 இருக்குமா? T⁻n ஏன்னா கழிச்சது போக T⁻n T⁻1. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 24 T⁻n T⁻1. இது கேன்சல் ஆயிருமா? அப்ப Tn வரணும். இப்ப Tn வரணும். இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். அப்ப Tn தான் தேவை. ஏன்னா n⁻n தான் இருக்கு. ஸோ அப்ப n வரணும். அப்ப இது எத்தனை பவர் n வரும்? ஸோ 2⁻11 போட்டு பாருங்க. 1024 வருமா? அப்ப 11⁻n. நம்மளுக்கு எதுக்கு n தான். அப்ப n எத்தனை? = 11. ஸோ n 11வது உறுப்பு. n 11வது உறுப்பு. அவ்வளவுதான். கணக்கு பாருங்க. AM இந்த மாதிரி ஒரு 3 கொடுத்து பெருக்கு தொடர் வரிசையின் பொது விகிதம் கேட்கிறாங்க. பொது விகிதம் கண்டுபிடிக்க தெரியும். T2/T1. T2 என்ன? A⁻m. T1 என்ன? A⁻m - 1. இது தனியா எழுதலாமா? தனியா எழுதுனா A⁻m
இன்ட்டு ஏ பவர் மைனஸ் என் பிரிச்சு எழுதியிருக்கோம். ஸோ இது கேன்சல் ஆகும். அப்போ ஏ பவர் மைனஸ் என் என்பதுதான் இதோடைய பொது விகிதம். அடுத்து 20 கணக்கு. ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் S6 வந்து 4095, R வந்து 4 எனில் முதல் உறுப்பு என்ன? அதாவது ஏ கேட்குறாங்க. ஸோ SN-னா 4905. ஏ தெரியும், முதல் உறுப்பு தான் கேட்குறாங்க. R எவ்வளோ? 4. N எவ்வளோ? S6. ஸோ அப்போ R பவர் மைனஸ் 1. 6 4 மைனஸ் 1. அப்ப 4095 ஏ இன்ட்டு 4/6 எவ்வளோ? 4096. இப்ப 4096 மைனஸ் 1/3. இப்போ கழிச்சா 4095/3. ஸோ இதுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 3. ஏ என்பது என்ன? 3. முதல் உறுப்பு எத்தனை? 3. அவ்வளவுதாங்க. ஸோ அப்ப இன்னைக்கான வகுப்புல கூட்டுத்தொடர் வரிசை மற்றும் பெருக்குத்தொடர் வரிசையில 20 மாடல் புத்தகத்தில் மற்றும் ப்ரீவியஸ் இயர்ல இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். எல்லாமே நடத்தியாச்சு. கூட்டுத்தொடர் வரிசையில 12, பெருக்குத்தொடர் வரிசையில 7, கூட்டுத்தொடர் வரிசையில 13, பெருக்குத்தொடர் வரிசையில 7 மாடலும் நடத்திருக்கோம். இதை தாண்டி வேற வராது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் புக்குள்ள இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஒரு முறை பார்த்தால் மட்டுமே போதுமானது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி டிஎன்பிசி படி உங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க. டெஸ்ட் பேஜில் சேர கீழே டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் குரூப் அட்மின்ஸ் கொடுப்பாங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். அடுத்த வீடியோ 9ஆம் வார தேர்வுக்கான ஐஎன்எம் மற்றும் ஹிஸ்டரியில வந்து முகலாயர்களை பற்றி ஒரு ஸ்டோரி போர்டு வீடியோ நாளைக்கு காலையில 10 மணிக்கு அப்டேட் பண்ணுவோம். அடுத்த நாள் ஐஎன்எம்ல இந்திய தேசிய அதாவது விடுதலை இயக்கத்துல தமிழ்நாட்டுடைய பங்கு, வேலூர் புரட்சி இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.